வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டாகிராமை ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுப்போம். பட் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 1 ஹவர் சம்டைம்ஸ் 2 ஹவர்ஸ் கூட தாண்டி போய் நீங்கள் வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ராலிங்கில் போய் மாட்டிக்கிறோம். என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக உங்கள் பிரெயின் வந்துட்டு எப்படி வந்து எவல்யூஷனாக ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பிரெயினுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் தான், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்ற மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு த்ரெட் வரப்போகுதோ அப்படின்றதுலாம் உங்க பிரெயின் வந்து எப்பவுமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்லோ இல்லை நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்களோ, நீங்கள் எது எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்கும். அது திடீர்னு வரதில்ல. அதுதான் வேரியபிள் ரிவார்ட் சிஸ்டம் சொல்லுவோம். அது என்ன சொல்லுன்னா, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கொடுத்துட்டா நீங்கள் அதுலேயே இருக்க மாட்டீங்க. வருதுனே உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த அடிக்டிவ் பொட்டன்ஷியல் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த அடிக்டிவ் பொட்டன்ஷியலால் திரும்ப நீங்கள் அதை போய் பார்க்குறதுன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஓவரோட ஆகிட்டே இருக்கும். பட் நான் என்ன கேட்குறேன், அந்த இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதையுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பிரெயின் லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. கடைசியில் உங்கள் வாழ்க்கைக்கும் சரி, உங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கும் சரி, அது எங்கேயுமே யூஸ் ஆயிருக்காது. ஜஸ்ட்டு ஒரு பேசும்போது உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போகலாம். மற்றபடி அந்த இன்ஃபர்மேஷன் வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம இன்ஸ்டாகிராமோ சரி, ஃபேஸ்புக்கோ சரி நிறைய ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியாமல் பாதிப்பு ஏற்படும். எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற குவாலிட்டி டைம் கம்மியாயிடும். நான் இந்த குவாலிட்டி டைம் என்ன சொல்றேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி இந்த குவாலிட்டி டைம் கம்ப்ளீட்டாக கம்மியாயிடும். அட் த சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற டைம், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொடக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டைமை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் மணி ஆக்கிக்கலாம், இல்லை வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு படம் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது உங்களுக்காக பண்ணலாம். பட் அது இல்லாமல் இதில் மட்டுமே அடிக்டிவாக மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. அட் லாஸ்ட் இன்கேஸ் நீங்கள் படிக்கிற பசங்களாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இன்னும் வந்து பிரெயின் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸ்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படிக்கிற டைம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ் எங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரைட் ஆகணும், அவங்க பிரெயின் நிறைய ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மூளையில் வந்து நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணாமல் நிறைய மங்கி அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க லைஃப் அச்சீவ் பண்ண முடியாமல், அவங்க என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அதை அச்சீவ் பண்ண முடியாத நிலைமைக்கெல்லாம் போகிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இன்ஸ்டாகிராம் இப்போ நம்ம தொடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணி டைம் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதோட வந்து அந்த ஃபோன் எடுத்து ஓரம் வைக்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுலேயே ஃபுல் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து தான்.